சுந்தரவன காட்டில் அந்த ஆண்டு மழைக்காலம் மிகவும் சீக்கிரமாகவே தொடங்கிவிட்டது. வானம் இருண்டு, கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீசியது. காட்டில் இருந்த மற்ற பறவைகளெல்லாம் மழைக்காலத்திற்காக தாங்கள் சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்த உணவுகளை தங்களின் கூடுகளில் பத்திரப்படுத்திக் கொண்டு மழையை ரசிக்கத் தொடங்கின. ஆனால் காலு காகத்தின் வீட்டில் நிலைமை மோசமாக இருந்தது. காலு காகம் மிகவும் கஷ்டப்பட்டு சேமித்து வைத்திருந்த அத்தனை இனிப்பான சோளமணிகளையும் தானியங்களையும் அதன் மனைவி ராணி காகம் மழை தீவிரமடைவதற்கு முன்பே ஒவ்வொன்றாக தின்று தீர்த்து கொண்டிருந்தது. ராணி, இப்போதே எல்லா உணவையும் நீ சாப்பிட்டு முடிக்கப் போகிறாயா? மழை காலத்திற்கு நாம் என்ன செய்வது? போதும் ராணி, கொஞ்சமாவது மீதி வை. மழைக்காலம் கடுமையானதாக இருக்கும். அப்போது நமக்கு சாப்பிட உணவு கிடைக்காது என்று காலு காகம் எவ்வளவோ தடுத்து பார்த்தது. ஆனால் காலு சொன்ன எதையுமே கேட்காமல் ராணி காகம் உணவை தின்பதிலேயே குறியாக இருந்தது. எனக்கு வீட்டில் உணவு இருப்பதை பார்த்தால் அவற்றை உடனே சாப்பிட வேண்டும் போல தோன்றுகிறது காலு. என்னால் எந்த உணவையும் சேமித்து வைக்க இயலவில்லை என்று கூறிக்கொண்டே அத்தனை உணவையும் காலி செய்தது. அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டில் பலத்த சத்தத்துடன் இடி இடித்து பெருமழை பொழிய ஆரம்பித்தது. காலு காகத்தின் பக்கத்து மரக்கிளையில் மீனு குருவி தன் செல்ல மகள் பிங்கியுடன் வாழ்ந்து வந்தது. மீனு குருவி மிகவும் புத்திசாலி மற்றும் உழைப்பாளி. அது மழைக்காலத்திற்காக பல நாட்களுக்கு தேவையான நல்ல சோளமணிகளையும் கோதுமை தானியங்களையும் சேமித்து வைத்திருந்தது. மழை பெய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மீனுவும் பிங்கியும் தங்களின் கதகதப்பான கூட்டுக்குள் அமர்ந்து சேமித்த உணவை சாப்பிட்டு கொண்டு நிம்மதியாக இருந்தனர். பிங்கி பாப்பா, மழைக்காலம் வந்துவிட்டது. நாம் சேமித்த உணவுகளை வீணாக்காமல் தேவைக்கு மட்டும் அளவோடு சாப்பிட வேண்டும். அப்போதுதான் மழை முடியும் வரை நமக்கு உணவு தட்டுப்பாடு வராது, சரியா? என்று மீனு அன்போடு அறிவுரை கூறியது. சரியம்மா, நான் உணவை ஒருபோதும் வீணாக்காமல் சாப்பிடுகிறேன் என்று சமத்தாக கூறியது பிங்கி. அன்றைய இரவு மிகவும் இருண்டதாக இருந்தது. காடு முழுக்க அமைதி நிலவியது. காலு காகமும் ராணி காகமும் தங்களின் சேமிப்பு உணவை முன்னதாகவே சாப்பிட்டு முடித்ததால் பசியால் வயிறு கிள்ளத் தொடங்கியது. பசியின் காரணமாக இருவருக்கும் தூக்கமே வரவில்லை. ராணி, நான் உன்னிடம் எவ்வளவு வாட்டி சொன்னேன், கொஞ்சமாவது சாப்பாட்டை மிச்சம் வை என்று. பார்த்தாயா, இப்போது இந்த மழையில் நம்மால் வெளியே போய் சாப்பாடு எடுக்கவும் முடியாது, பசியால் தூங்கவும் முடியவில்லை என்று காலு புலம்பியது. அப்போது ராணி வஞ்சகமாக பக்கத்து வீட்டை பார்த்தது. காலு, நம் பக்கத்து வீட்டு மீனுவிடம் நிறைய உணவுப் பொருட்கள் உள்ளன. அவள் வீட்டிற்கு சென்று திருட முடியுமா என்று பார்த்துவிட்டு வருவோம். இல்லையெனில் இன்று எனக்கு பசியால் உயிர் போய்விடும் போல் இருக்கிறது என்றது. இருவரும் மெதுவாக மீனுவின் கூட்டுக்கு அருகில் வந்தனர். அங்கே மீனு குருவியும் பிங்கி குருவியும் நல்ல உறக்கத்தில் இருந்தனர். வீட்டின் கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. ராணி, இப்போது நாம் என்ன செய்வது? மீனுவின் வீடு பூட்டி இருக்கிறதே என்று காலு கேட்டான். ராணி காகம் ஒரு கொடூரமான திட்டம் தீட்டியது. காலு, இந்த குருவி வீடு இலைகளாலும் நாரினாலும் செய்யப்பட்டது. இது அவ்வளவு உறுதியானதல்ல. நாம் இந்த வீட்டை மெதுவாக தூக்கி பக்கத்தில் ஆக்ரோஷமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்றில் எரிந்து விடுவோம். வீடு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டால் இந்த நடுங்கும் மழையில் மீனுவுக்கு நம்முடைய வீட்டுக்கு வந்து அடைக்கலம் தேடுவதை தவிர வேறு வழியே இருக்காது. அவளை உள்ளே சேர்ப்பதற்கு கைமாறாக அவளது உணவை நாம் பிடுங்கிக் கொள்ளலாம் என்றது. அருமையான யோசனை ராணி, வா இப்போதே செய்வோம் என்று காலுவும் சம்மதித்தான். 2 காகங்களும் சேர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மீனுவின் வீட்டை மெதுவாக தூக்கிச் சென்று ஆற்று வெள்ளத்தில் எரிந்தன. வீடு விழுந்த வேகத்தில் தண்ணீரோடு அடித்துச் செல்லப்பட்டது. காகங்கள் இரண்டும் தங்களின் திட்டம் பலித்த சந்தோஷத்தில் வேக வேகமாக தங்கள் வீட்டுக்கு வந்து அமர்ந்து கொண்டன. ஆற்று நீரின் சத்தத்தில் திடீரென விழித்த மீனுக்குருவி தன் வீடு தண்ணீரில் மிதப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தது.
உடனே தன் மகள் பிங்கியை தூக்கிக் கொண்டு அது ஒரு மரக்கிளையில் ஏறி தப்பியது. கண் இமைக்கும் நேரத்தில் அவர்களின் வீடு ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டு மறைந்தது. அம்மா, நம்ம வீடு எங்கே போச்சு? எனக்கு ரொம்பவே குளிருதம்மா என்று பிங்கி நடுங்கியபடி அழுதாள். பலத்த காற்றினாலும் மழையினாலும் நம்ம வீடு ஆற்றில் விழுந்து விட்டது போலிருக்கிறது பிங்கி. இந்த மழையில் நாம் எங்கே போய் தங்குவது? வா, நாம் பக்கத்து வீட்டு காலு அண்ணனிடம் உதவி கேட்போம் என்று மீனு பிங்கியை கூட்டிக் கொண்டு காலுவின் வீட்டு கதவை தட்டியது. வீட்டுக்குள் காகங்கள் இரண்டும் சிரித்துக்கொண்டே பேசிக்கொண்டன. ராணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு உணவு கிடைக்கப் போகிறது பார். மீனுக்கு வேறு வழியே இல்லை, அவள் நம்மிடம்தான் வந்தாக வேண்டும். கதவு திறக்கப்பட்டது. மீனுக்குருவி கண்ணீருடன் நின்றது. ஹலோ காலு, ராணி, என் வீடு காற்றில் அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. 2 பேரும் கொஞ்ச நாட்களுக்கு உங்கள் வீட்டில் எங்கள் இருவரையும் சேர்த்துக் கொள்வீர்களா என்று கெஞ்சியது. ராணி காகம் தன் பேராசையை மறைத்துக் கொண்டு போலி இரக்கத்துடன் பேசியது. சரி மீனு, என்ன செய்வது? என் பக்கத்து வீடாகிய உன்னை நாங்கள் எப்படி இந்த மழையில் தனியாக விட முடியும்? தாராளமாக உள்ளே வா. ஆனால் நீ ஒன்று மட்டும் செய்தாக வேண்டும். நிச்சயமாக ராணி, நீங்கள் செய்யும் இந்த உதவிக்கு கைமாறாக நான் என்ன வேண்டுமானாலும் செய்கிறேன் என்றது மீனு. பெரியதாக ஒன்றுமில்லை மீனு. நீ ஆற்றில் அடித்து செல்லாமல் காப்பாற்றி வைத்திருக்கும் உன்னுடைய உணவுப் பொருட்கள் அனைத்தையும் எங்கள் இருவருக்கும் தந்துவிட வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீ எங்கள் வீட்டில் தங்கும் நாள் வரை தினமும் நீதான் வெளியில் ஆபத்தான மழையிலும் சென்று எங்களுக்கும் சேர்த்து உணவெடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. வேறு வழியே இல்லாததால் மீனுக்குருவி அதற்கு சம்மதித்தது. காகங்கள் இரண்டும் மீனுவிற்கும் பிங்கிற்கும் ஒரு சிறிய தானியம் கூட கொடுக்காமல் மீனுவின் உணவை முழுமையாக தின்று தீர்த்தன. மறுநாள் காலையிலேயே மழை சற்று ஓய்ந்தது. மீனு, அங்கே பார், மழை நின்று விட்டது. நீ உடனே கிளம்பி போய் உணவு கொண்டு வா. எனக்கும் காலுவுக்கும் மிகவும் பசிக்கிறது என்று ராணி உத்தரவிட்டது. சரி ராணி, நான் போகிறேன். ஆனால் என் மகள் பிங்கியை மட்டும் தயவு செய்து பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மீனுக்குருவி உணவு தேடி வெளியே பறந்தது. மீனுக்குருவி காடெல்லாம் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு ஒரு வயலிலிருந்து நல்ல தரமான இனிப்பான மக்காச்சோள மணிகளை சேகரித்து கொண்டு காலுவின் வீட்டுக்கு வந்தது. ஆனால் காகங்கள் வழக்கம் போல அத்தனை உணவையும் தாங்களே சாப்பிட்டுவிட்டு மிக குறைந்த அளவை பிங்கிக்கு கொடுத்தன. இதைக் கண்ட மீனு மிகவும் கஷ்டப்பட்டது. இந்த 2 காகங்களும் பெருந்தீனி தின்பவர்களாக இருக்கிறார்கள். இப்படியே போனால் என் பிங்கி பசியாலேயே வாடிவிடுவாள். நாளை அவளையும் என்னுடனேயே உணவு தேட கூட்டிக் கொண்டு போக வேண்டியதுதான் என்று மீனு முடிவு செய்தது. மறுநாள் காலையில் மீனு பிங்கியை தன்னுடன் கூட்டிக் கொண்டு தானியங்கள் இருக்கும் வயலுக்குச் சென்றது. அங்கே பிங்கிக்கு கொஞ்சம் தானியங்களை சாப்பிடக் கொடுத்துவிட்டு, பிங்கி, நீ இதை சாப்பிட்டு விட்டு மெதுவாக காலுவின் வீட்டிற்கு போய்விடு. நான் இன்னும் அதிக தானியங்களை எடுக்க வேண்டியிருப்பதால் வர நேரமாகும். பத்திரமாக போ, சரியா என்று கூறிவிட்டு மீனு தூரத்து வயலுக்கு பறந்தது. மீனு இல்லாத அந்த நேரத்தில் காலுவும் ராணியும் பிங்கியை தந்திரமாக ஏமாற்றி மீனுவை மீண்டும் மீண்டும் வேலை வாங்க ஒரு புதிய சூழ்ச்சி திட்டத்தை தீட்டினர். குட்டி பிங்கி குருவி மட்டும் காகங்களின் வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டிற்குள் நுழையப் போகும்போது உள்ளே காலுவும் ராணியும் ஏதோ ரகசியமாக பேசும் சத்தம் கேட்டது. அதனால் பிங்கி ஜன்னல் வழியாக மெதுவாக எட்டி பார்த்தாள். காலு, அந்த மீனுக்குருவி நமக்காக கொண்டு வரும் இனிப்பான சோளமணிகளை நாம் அப்படியே சாப்பிட்டால் சலித்துவிடும். நாம் ஏன் அவளை இன்னும் அதிகமாக வேலை வாங்கி ரசிக்க கூடாது? அதற்கு என்ன செய்யலாம் ராணி? அப்போது ராணி காகம் காலுவிடம், பார்த்தாயா காலு, நம் திட்டம் எப்படி பலித்தது என்று? அந்த முட்டாள் மீனு பலத்த காற்றினால்தான் தன் வீடு ஆற்றில் விழுந்தது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். நாம் நள்ளிரவில் அவள் வீட்டை தூக்கி ஆற்றில் எறிந்த வஞ்சகம் அவளுக்கு தெரியவே இல்லை. இப்போது மீனு கொண்டு வரும் நல்ல சோளமணிகளை நாம் இந்த இருட்டு அறைக்குள் ஒளித்து வைத்து விடுவோம். அதற்கு பதிலாக சமையல் அறையில் இருக்கும் அதிகமான சிவப்பு மிளகாய் பொடியை இந்த தட்டில் குட்டி வைப்போம்.
மீனு வந்ததும் நீ கொண்டு வந்த தானியங்கள் அனைத்தும் காரமாக பாழாய் கிடக்கின்றன என்று பொய் சொல்லி அவளை மீண்டும் புதிய உணவை தேடி பறக்க வைப்போம். அவளது உழைப்பில் நாம் சொகுசாக வாழலாம் என்று கொடூரமாகச் சிரித்தது. அவர்கள் திட்டமிட்டபடியே சோளமணிகளை ஒளித்து வைத்துவிட்டு அந்த தட்டில் சிவப்பு மிளகாய் பொடியை நல்ல தானியங்கள் போல பரப்பி வைத்தனர். இதை பிங்கி பார்த்து விட்டாள். அவள் பயந்து போய் வயல்வெளிக்கு ஓடி வந்து தன் அம்மா மீனுவிடம் நடந்த அத்தனையையும் கூறினாள். அம்மா, நேற்று இரவு நம் வீட்டை காற்றோ மழையோ ஆற்றில் தள்ளவில்லை. இந்த காலுவும் ராணியும் தான் நம் வீட்டை தூக்கி ஆற்றில் எறிந்தார்கள். இப்போது நீ கொண்டு வந்த நல்ல சோளமணிகளை இருட்டு அறைக்குள் ஒளித்து வைத்துவிட்டு தட்டில் காரமான மிளகாய் பொடியை குத்தி வைத்திருக்கிறார்கள். உன்னை ஏமாற்ற பார்க்கிறார்கள் அம்மா என்று அழுது கொண்டே உண்மையைச் சொன்னாள் பிங்கி. காகங்கள் தனக்கு செய்த இந்த மிக பெரிய துரோகத்தை கேட்ட மீனுவின் நெஞ்சம் பதறியது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்களாக இருந்துவிட்டு இவ்வளவு பெரிய வஞ்சகத்தை செய்தார்களா? என் குழந்தையை குளிரில் தவிக்க விட்டு என் உழைப்பையும் திருடிக் கொண்டார்களா என்று மீனுவின் கண்கள் சிவந்தன. இனி ஒரு நிமிடம் கூட இந்த வஞ்சகர்களின் வீட்டில் நான் வாழ மாட்டேன் என்று மீனு உறுதியாக முடிவு செய்தது. மீனு காகங்களின் வீட்டுக்கு திரும்பிச் செல்லாமல் பிங்கியை தூக்கிக் கொண்டு காட்டின் நடுவே இருந்த ஒரு பெரிய அரச மரத்திற்கு சென்றது. அங்கே அவளது நண்பர்களான மைனாவும் கிளியும் தங்களின் கூடுகளில் பாதுகாப்பாக இருந்தனர். மீனு அழுது கொண்டே மைனாவின் கூட்டுக்கதவை தட்டியது. மைனா வெளியே வந்து, மீனு, என்னாச்சு? இந்த மழையில் உன் மகளுடன் ஏன் இப்படி அழுது கொண்டே நிற்கிறாய் என்று பதற்றமாக கேட்டது. மீனு தன் கண்ணீரை துடைத்து கொண்டே புலம்பத் தொடங்கியது. மைனா, என் நிலைமையை பார். நான் கஷ்டப்பட்டு சேமித்த உணவும் போச்சு, என் வீடும் போச்சு. என் பக்கத்து வீட்டு காலுவும் ராணியும் தான் என் வீட்டை நள்ளிரவில் ஆற்றில் எரிந்துவிட்டு எனக்கு அடைக்கலம் தருவது போல நடித்து என் உணவையெல்லாம் பிடுங்கிக் கொண்டார்கள். இப்போது என்னை மீண்டும் ஏமாற்ற மிளகாய் பொடியை தட்டில் கொட்டி வைத்திருக்கிறார்கள். நான் உழைத்த உழைப்புக்கு இப்படி ஒரு துரோகமா? இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ்பவர்களுக்கு இடமே இல்லையா மைனா என்று கதறி அழுதது. அருகில் இருந்த கிளியும் இதை கேட்டு ஓடி வந்தது. மீனு, நீ கலங்காதே. வஞ்சகம் செய்பவர்கள் எப்போதும் தப்பிப்பதில்லை. நீ இன்று இரவு என் கூட்டில் தங்கு. நாளை விடிந்ததும் அந்த பேராசைக்கார காகங்களுக்கு இயற்கை எப்படி பாடம் கற்பிக்கிறது என்று பார் என்ற ஆறுதல் கூறி மீனுவையும் பிங்கியையும் தங்கள் கூட்டில் தங்க வைத்தன. அடுத்த நாள் காலை விடிந்து நீண்ட நேரமாகியும் மீனுக்குருவி உணவுடன் வராததைக் கண்டு காலுவும் ராணியும் எரிச்சலடைந்தனர். இந்த மீனு எங்கே போனாள்? இன்னும் சோளமணிகளை கொண்டு வரவில்லையே. நமக்கு வேறு பசிக்கிறதே என்று ராணி கத்தியது. இருவரும் மீனுவை தேடி காடு முழுவதும் பறந்தனர். அப்போது அரச மரத்தின் கிளையில் மீனுக்குருவி, மைனா, கிளி ஆகிய பறவைகளுடன் அமர்ந்திருப்பதை அவர்கள் கண்டனர். கோபமடைந்த ராணி காகம், ஹே மீனு, எங்கள் வீட்டில் அடைக்கலம் புகுந்துவிட்டு எங்களுக்கே சாப்பாடு கொண்டு வராமல் இங்கே ஜாலியாக அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாயா? மரியாதையாக வா என்று மிரட்டியது. ராணி காகத்தின் பேச்சை கேட்ட மைனாவும் கிளியும் கோபமடைந்தன. நிறுத்து ராணி, உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது. மீனுவின் வீட்டை ஆற்றில் தள்ளிவிட்டு அவளது உணவை நீங்கள் திருடியது எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று மைனா சத்தமிட்டது. சுற்றியிருந்த மற்ற பறவைகளும் அங்கே கூடின. காலு காகம் பயந்து போய், நாங்கள் அப்படி எதுவும் செய்யவில்லை. இவள் கொண்டு வந்த சோளமணிகள் அழுகி போயிருந்தன. நாங்கள் அவளுக்கு அடைக்கலம்தான் கொடுத்தோம். இவள்தான் பொய் சொல்கிறாள் என்று சாதித்தது. அப்போது கிளி குறுக்கிட்டு, அப்படியானால் மீனு கொண்டு வந்த நல்ல சோளமணிகள் எங்கே? நீங்கள் தட்டில் கொட்டி வைத்திருக்கும் மிளகாய் பொடி எங்கே? உங்கள் வீட்டிற்கு சென்று பஞ்சாயத்து செய்து உண்மையை நிரூபிப்போம், வாருங்கள் என்று சவால் விட்டது. காட்டின் அனைத்து பறவைகளும் காகங்களின் வீட்டை நோக்கி பறந்தன. காகங்கள் தங்களின் பொய்யை எப்படியாவது மறைக்க வேண்டும் என்று பதற்றமடைந்தன. இதோ பாருங்கள், மீனு கொண்டு வந்த தானியங்கள் கெட்டுப் போய்விட்டன என்று சொன்னோமல்லவா? அதோ
அந்த இருட்டு அறையில் இருப்பதுதான் அவள் கொண்டு வந்தது. நாங்கள் நல்ல தானியங்களைத்தான் சாப்பிடுகிறோம் என்று ராணி காகம் தங்களின் பொய்யை நிலைநாட்டுவதற்காக அந்த இருட்டு அறைக்குள் அவசர அவசரமாக நுழைந்தது. காலுவும் பின்தொடர்ந்தான். ஆனால் அவசரத்தில் இருட்டிற்குள் காகங்கள் எதை எடுத்தன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் நல்ல சோளம் என்று நினைத்து தாங்களே கொண்டு வந்து கொட்டியிருந்த அந்த அதிபயங்கர காரமான சிவப்பு மிளகாய் பொடி பாத்திரத்தில் இருந்த சோளமணிகளை அள்ளி ஆவலோடு வாயில் போட்டு விழுங்கினர். அடுத்த சில நொடிகளிலேயே மிளகாய் பொடியின் காரம் காகங்களின் நாக்கு மற்றும் தொண்டையை துளைத்தது. ஐயோ அம்மா, வாய் எரிகிறது, நாக்கு எரிகிறது, தண்ணீர் தண்ணீர் என்று கட்டியபடி இருவரும் காரம் தாங்க முடியாமல் ஆற்று பக்கமாக அலறி அடித்துக்கொண்டு ஓடினர். அவர்கள் இருட்டு அறைக்குள் ஒளித்து வைத்திருந்த மீனுவின் நல்ல சோளமணிகள் வெளியே சிதறின. காகங்களின் சதி காட்டின் அனைத்து பறவைகளுக்கும் முன்னால் அம்பலமானது. பிறருக்கு தீங்கு நினைத்தால் அது நமக்கே வினையாக முடியும் என்பதை அனைவரும் உணர்ந்தனர். காகங்கள் இரண்டும் அழுது கொண்டே காட்டை விட்டே தூரமாக பறந்து ஓடின. அன்று முதல் மைனா, கிளி போன்ற நல்ல பறவைகளின் உதவியோடு மீனுவும் பிங்கியும் ஒரு புதிய பலமான மரவீட்டை கட்டி எந்த கவலையுமின்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். இன்று நாம் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாளை அறுவடை செய்வோம். பிறருக்கு தீங்கு நினைத்து வஞ்சகம் செய்தால் அந்த தீமை நமக்கே பெரும் துன்பமாக திரும்பி வரும். பேராசை எப்போதும் அழிவை தரும். நேர்மையும் உண்மையும் மட்டுமே என்றும் நிலைத்து நிற்கும்.